எதுக்கு ஒயின் ஷாப்ப ஊருக்குள்ள கொண்டு வரீங்க? எதுக்காக ஊருக்குள்ள கொண்டு வரீங்க? ஊர் உள்ள எல்லாம் வைக்காதீங்க, ரோட்டு ஓரத்துல எல்லாம் வைக்காதீங்க, வீட்டுல கொண்டாந்து வச்சிருங்க. பாக்ஸா எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருங்க. எங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப அமோகமா இருக்கும். இத்தனை பேரு நாங்கெல்லாம் வயிறு எறிஞ்சு போய் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். கலெக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அடுத்து எங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கலனா, எங்களோட கோரிக்கையை ஏற்கலனா, அடுத்து எலெக்ஷன் வருது, நாங்க யாருமே ஓட்டு போட மாட்டோம். குடும்பத்தை பாக்குறதா, இல்ல குடிச்சிட்டு வரவங்கள பாக்குறதா, ரோட்ல அமக்கலம் பண்றவங்கள பாக்குறதா, நைட் அன்டைம்ல வெளியில எழுந்துச்சு ஒரு பாத்ரூம் கூட வர முடியல. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. என் பேர் தேன்மொழி, என்னோட ஊர் பேரு ஆரம்பாக்கம் கிராமம். அந்த கிராமத்துல ஏரி உள்ள ஒயின் ஷாப்பை வச்சிருந்தாங்க. இப்போ ஊர் உள்ளேயே ஒயின் ஷாப்பை கொண்டாந்து வச்சிருக்காங்க. நேத்து எங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல அன்டைம்ல 12-1 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுதுங்க. இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு போயிட்டே இருக்கும் போது 2 பேர் குடிச்சிட்டு கட்டி பிடிச்சி அமக்கலம் பண்ணி இருக்கிறாங்க. ஒயின் ஷாப்பை எதுக்கு நீங்க ஊருக்குள்ள கொண்டாந்து வைக்கிறீங்க? வெளிப்புறமா கொண்டு வைக்க வேண்டியதானே? இல்ல ஏரி ஓரத்துல இருந்துச்சு, அந்த ஓரத்துல இருக்க வேண்டியதானே? இனிமே என்ன செய்யுங்க, ஊர் உள்ள எல்லாம் வைக்காதீங்க, ரோட்டு ஓரத்துல எல்லாம் வைக்காதீங்க, வீட்டுல கொண்டாந்து வச்சிருங்க. பாக்ஸா எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருங்க. எங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப அமோகமா இருக்கும். இத்தனை பேரு நாங்கெல்லாம் வயிறு எறிஞ்சு போய் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். 3 நாள்ல பெட்டிஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். 3 நாள்ல இதுக்கு சொல்யூஷன் வந்தாகணும். அப்படி வரலன்னா எங்களோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். நாங்க ரோட பிளாக் பண்ணுவோம். எங்களுக்கு இன்னைக்கு வந்து கலெக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அடுத்து எங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கலனா, எங்களோட கோரிக்கையை ஏற்கலனா, அடுத்து எலெக்ஷன் வருது, நாங்க யாருமே ஓட்டு போட மாட்டோம். எங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப நில குலைஞ்சு இருக்குது. நிதானம் இல்லாம வீட்டுல சண்டை. இப்ப பரிசை வருது, பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்றது? குடும்பத்தை பாக்குறதா, இல்ல குடிச்சிட்டு வரவங்களை பாக்குறதா, ரோட்ல அமக்கலம் பண்றவங்களை பாக்குறதா, நைட்டு அன்டைம்ல வெளியில எழுந்துச்சு ஒரு பாத்ரூம் கூட வர முடியல. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. வர்றவங்க எல்லாம் குடிச்சிட்டு தான் வர்றாங்க. ரோடு ஃபுல்லா பாட்டில், ரோட்டு ஓரத்துல ஃபுல்லா வண்டி எடுத்துட்டு போக முடியல. இந்த ஒயின் ஷாப் ஆரம்பிச்சதுல இருந்து நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். குறுக்க இந்த பக்கம் ஒரு வண்டி, அந்த பக்கம் ஒரு வண்டி, எந்த பக்கத்துல இருந்து வர்றானுங்கன்னே தெரியல. ரோடு ஃபுல்லா குடிச்சிட்டு அமக்கலம் பண்றானுங்க. ஒரு பஸ் வசதி இல்ல. எங்களுக்கு ஒரு பஸ் வசதி ரெடி பண்ணலாம். அதை விட்டுட்டு எதுக்கு ஒயின் ஷாப்பை ஊருக்குள்ள கொண்டு வரீங்க? எதுக்காக ஊருக்குள்ள கொண்டு வரீங்க? வெளியில கொண்டு போய் வைங்க. எதுக்கு ஊருக்குள்ள கொண்டாந்து வைக்காதீங்க. ஊருக்குள்ள வச்சா இந்த நாங்க இப்போ பெட்டிஷனோட வந்திருக்கோம். 3 நாள்ல எங்களுக்கு சொல்யூஷன் வரணும். வரலன்னா எங்களோட நடவடிக்கை வேற. கஸ்தூரி, எங்க ஊரு மோட்டூர் கிராமம். கலெக்டர் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப எல்லாம் அங்க ஒரே குடி போதையில ரொம்ப அமக்கலம் பண்றாங்க. போற வழி வர வழி எங்களுக்கு அந்த ரோடு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. போக முடியல, குழந்தைங்க படிச்சுட்டு வர முடியல. நானே வயசானவ ஒரு நாள் வரேன், ஒரு வண்டி குடியில இப்படி 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 ஆட்டி நான் கீழவே விழுந்துட்டேன். எனக்கு 62 வயசு ஆகுது. என்னால அப்புறம் யாரோ உடனே தூக்கி விட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் இதுக்கு பார்த்து நீங்க சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணும். ஒயின் ஷாப்பை அங்க வைக்க கூடாது. எவ்வளோ இடம் இருக்குது ஒயின் ஷாப்பை வைக்கிற இடம்லாம், அங்க வைங்க. அப்படி அதை மீறி இப்படிதான் பண்ணுவான்னு பண்ணீங்கன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க இந்த எலெக்ஷனுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டோம். அந்த ஏரியா மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம். எலெக்ஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எலெக்ஷன் நடக்கும், ஆனா எங்க ஏரியா ஆளுங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம். இதுதான் ரொம்ப